இன்னைக்கு இங்க வந்து உட்கார்ந்துருக்கே சோறு பொங்கலையா? அது என் மருமவா. எதே என்ன மருமவளே? மீன் கறிக்கு இந்த அரைமுடி தேங்காய் திருவண்ணா போதுமா? போதும் மருமவளே, கரெக்டா இருக்கும். சரிங்க தே. பரவாயில்லையே, புது மருமக சீக்கிரமே சமையல் பண்ண படிச்சிட்டா போலயே. எதே சாம்பார் பொடி எத்தனை ஸ்பூன் போடணும்? ஒரு 3 ஸ்பூன் போடு மருமவளே, கரெக்டா இருக்கும். சரிங்க தே. சமையல் மட்டும் இல்லக்கா, என் மருமவ எல்லாத்தையும் என்கிட்ட கேட்டு தான் செய்வா, பாத்துக்கிடுங்க. ஒரு சேலை எடுக்கிறதுனாலும் சரிதான், ஒரு செருப்பு வாங்கினா கூட சரிதான், எல்லாத்தையும் இது வாங்குவான்னு என்கிட்ட கேட்டுட்டு தான் வாங்குவா. பரவாயில்லையே, நீங்க கொடுத்து வச்சவியே. எனக்கும் ஒண்ணு வாச்சிருக்கே மருமவான்னு. 6 மாதத்திற்கு பிறகு. எப்பா மணி 6 ஆயிட்டா, பாலை வாங்கி காப்பியை போடணுமே. மருமவளே, வீடு முழுக்க தேடியாச்சு, ஆளையே காணுமே. எங்க போய் தொலைஞ்சா? ஒருவேளை பால் வாங்க போயிருப்பாளோ? இவ இன்னைக்கு பால் வாங்க போனா கடைக்கல நம்ம தானே போனோம். மகாராணி வீட்டுக்குள்ளேயே தானே இருப்பா. எங்க போயிருப்பா? போன் பண்ணி பாப்போம். மருமவளே, எங்க இருக்கா நீ? நாங்க கொடைக்கானல் சுத்தி பார்க்க வந்திருக்கோம். ஒரு 4-5 நாள்ல வந்துருவோம். அடி சாவி, ஒரு வார்த்தை சொல்லல, இப்படி கொடைக்கானல் போயிருக்கா? இந்தாங்க தே, வடையும் சட்னி பண்ணிருக்கேன். என் மருமவ சுட்ட வடைன்னா வடை தான். வடை எப்படி இருக்கு? அட்டகாசமா இருக்கு மருமவளே. உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், கேட்கவா? யாரு மருமவளே? ஒரு 50,000 தர முடியுமா தே? 50,000-மா? என்ன மருமவளே திடீர் திருப்பின 50,000 கேட்கா? ஆமா, 50,000 கேட்கற அளவுக்கு உனக்கு திடீர்னு அப்படி என்ன செலவு? எனக்கு இல்ல தே, என் தங்கச்சிக்கு. என்னது, தங்கச்சிக்கா? ஆமா தே, என் தங்கச்சி மாமியார ஹாஸ்பிட்டல்ல ஐசியூல சேர்த்திருக்காவலாம். அதான் 50,000 தேவைப்படுது தே. உன் தங்கச்சி மாமியா நல்ல கல்லு மாதிரி இருப்பாளே, அவளுக்கு என்ன ஆயிட்டு திடீர்னு ஆஸ்பத்திரி எல்லாம் சேர்த்திருக்காவ? தங்கச்சி அவி மாமியார் கிட்ட கொஞ்சம் செலவுக்கு ரூபா கேட்டிருப்பா போல இருக்கு. வேலை மாமியாக்காரி கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கா. அதனால இவளுக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு பிறகு கோவத்துல பக்கத்துல உலக்கை தூக்கி மண்டை வாக்குல போட்டிருக்கா. 50,000 இருக்கா? மருமவளே, பீரோச்சாவி, உனக்கு தேவையான பணத்தை எடுத்துக்க. ரொம்ப தேங்க்ஸ் தே. நம்ம தலையில இன்னைக்கு அம்மிக்கல்லும் ஆட்டுக்கல்லும் உருள போதோ தெரியலையே. எப்ப பார்த்தாலும் போனு, காலையில இருந்து ராத்திரி வரை போனே கெதின்னு கிடக்கா. சாப்பாடு ரெடியா? சோறு பொங்கி ரெடி ஆயிட்டு, போய் சாப்பிட்டுட்டு வா. இந்த மருமவ வந்து நம்மளுக்கு சோறு பொங்கி விடுவான்னு பார்த்தா நம்ம தான் அவளுக்கு சோறு பொங்கி தட்ட வேண்டியதா இருக்கு. எல்லாம் என் தலை எழுத்து. கால் கையில ரொம்ப வலிக்கு. சத்த சோத்த மட்டும் இங்க போட்டு கொண்டு வந்துடுறீங்களா? எல்லாம் என் கிறகம். யார் யாரெல்லாமோ என் மோனுக்கு கொண்டு தரேன். அவளை இவ்வளவு போய் கட்டிட்டு வந்து தொலைச்சிட்டேனே. வர வர மாமியா கிழவி ரொம்ப தான் பிக் பண்ணுது. மீன் குழம்பு தான் வச்சிருக்கேன், சாப்பிடு. எத்தே விக்கல இருக்கு. ஒரு கப்பு தண்ணி கொடுங்க. சோத்தை போட்டு கொண்டு வந்து கொடுத்தாச்சு, ஒரு கப்பு தண்ணி கூடவே எடுத்து வச்சு சாப்பிட மாட்டா நீ? எத்தனை நாள் இப்படி உட்காந்து சாப்பிட நானும் பாக்கேன். மருமகளே, என்ன இதெல்லாம்? நீங்க தானே சொன்னீங்க எத்தனை நாள் என்ன உட்கார்ந்துருந்தே சாப்பிடுறேன்னு பாப்போம்ட்டு. அதான் படுத்து கிடந்து சாப்பிடுறேன். இனிமே இன்னில இருந்து நான் எப்பவும் இப்படிதான் படுத்து கிடந்தே சாப்பிட போறேன். மருமகளே, சொல்லுங்க தே, குட்டிலா? ஆமா மருமகளே, கூப்பிட்டேன். வயிறு பசிக்க வைக்க 2 தோசை சுட்டு கொண்டாரியா? இருங்க தே, இப்ப 2 மினிட்ஸ்ல கொண்டு வந்துடுறேன். அந்த காலத்துல விறகு பத்த வச்சு தோசை சுடுறதுக்குள்ள 1 மணி நேரம் ஆயிரும். ஆனா இந்த காலத்துல டப்பக்குன்னு பத்த வச்சானே கேஸ் படக்குன்னு பத்திக்குது. அதான் மருமவ 2 மினிட்ஸ்ல வரேன்னு சொன்னா போல. தோசை சாப்பிடுங்க, சூடா இருக்கு. சட்னி சாம்பார் எல்லாம் வச்சிருக்கேன். எனக்கு உன்ட்ட பிடிச்சதே இதான் மருமவளே. எள்ளுச்சுன்னா எண்ணெயா நிக்கா. பரவாயில்ல தே, இது என் கடமை தானே. சாப்பிடுங்க, இல்லைன்னா சூடு ஆறிட போகுது. அடுத்த தோசை கொண்டாரே. மருமவளே, தோசை என்ன வெரைட்டி போல இருக்கு? ஏன் அப்படி இருக்கு? நல்ல பஞ்சு போல சுடு மருமவளே. அலையில ராத்திரி ஒரே தோசை சுட சொல்லுதுன்ட்டு 2 நாளைக்கு சேர்த்து மொத்தமா தோசை சுட்டு வச்சிட்டோம். என்னதான் தோசை சுடுறா? போய் பாப்போம். முந்தா நாள் சுட்ட தோசை, நேற்று நைட்டும் அதே தோசை தானே சூட் பண்ணி கொடுத்தேன். நல்லா இருக்குன்னு லபக்கு லபக்குன்னு எல்லா தோசையும் உழுங்குச்சே. அதே தோசை தானே இன்னைக்கும். ஒருவேளை சூடு பத்தலையோ? நல்லா சூடாக்கி கொடுப்போம். அடைச்சே, இவ எப்ப வந்தான்னு தெரியலையே. வந்ததும் பத்தாதுன்னு ஒரு சட்டி சோற வேற போட்டு தின்னுட்டு இருக்காளே. அது நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்கா? உன் வீட்டுக்காரர் எப்படி இருக்காரு? உன் அத்தை மாமலாம் எப்படி இருக்காவ? அவியலுக்கு என்ன, எல்லாரும் நல்ல குத்துக்கல்மா தான் இருக்காவ. என்னி நீங்க சாப்பிடுறீங்களா? அம்மா இந்த இப்பதான் மீன் குழம்பு வச்சு தந்தாவ. வேண்டாம் வேண்டாம், நீ சாப்பிடு, நான் பேர சாப்பிட்டுக்கிட்டீங்க. ஓஹோ, ஆளு ஷாப்பிங்கா போயிட்டு வந்திருக்கு. ஐயே, பேக்ல பாக்கா பெரிய திட்டத்தை போட்டுருவாளே. நம்ம உஷாரா இருந்துக்கிடணும். அண்ணி, நீங்க ட்ரெஸ் எடுத்துட்டு வரீங்க? ஆமா, 2 saree எடுத்துட்டு வந்தேன். ஒவ்வொரு பட்டும் 3000 ரூபாய். இவட்ட மட்டும் விலையை சொல்லிட கூடாது. இவட்ட மட்டும் விலையை சொல்லிட்டோம், மாமிகளை விட்ட போட்டு விட்டு போயிருவாளே. நீ 2 பட்டும் அழகா நச்சுன்னு இருக்கே, விலை எவ்வளவு? அதுவா, 2 சேர்த்து 1000 ரூபாய். டிஸ்கவுண்ட்ல எடுத்துட்டு வந்து பாத்துக்க. ஒவ்வொன்னும் 500 ரூபான்னு. நீ உங்க அக்கவுண்ட்ல 1000 ரூபாய் வந்திருக்கான்னு உங்க மொபைல்ல செக் பண்ணி பாருங்க. ஆமா, 1000 ரூபாய் ஏறிட்டு. ஆமா, எனக்கு எதுக்கு 1000 ரூபாய் அனுப்பிவிட்டேன்? அண்ணி, இந்த 2 பட்டும் அழகா இருக்கு, அதனால இதை நான் வச்சுக்கிட்டேன். அதான் உங்களுக்கு 1000 ரூபாய் அனுப்பி விட்டுருக்கேன். நீங்க இதே மாதிரி அதே கடையில வேற பட்டு எடுத்துக்கிடுங்க. எங்க இருக்க? எதுக்கு அலறிட்டு இருக்கே? அம்மா வராங்க. என்னங்க சொல்றீங்க? உண்மையாவா? சரி சரி, அப்போ போய் 1 கிலோ சிக்கன் வாங்கிடுங்க, 2 கிலோ மட்டன் வாங்கிடுங்க, அப்புறம் ஃப்ரெஷ்ஷான மீன் வாங்கிட்டு வாங்க, பொரிச்சாதான் நல்லா இருக்கும். அப்புறம் வேற முட்டை வாங்கிடுங்க. எங்க அம்மாக்கு பாயசம் ரொம்ப பிடிக்கும், அதனால பாயசத்துக்கு தேவையான பால் சேமியா எல்லாம் வாங்கிடுங்க. அப்புறம் குலாப் ஜாமுன் அது கண்டிப்பா பண்ணியே ஆகணும். சரியா? என்னங்க மூஞ்ச பார்த்துட்டே நிக்கீங்க, சீக்கிரமா வாங்கிட்டு வாங்க போங்க. சரிம்மா, இப்போ வாங்கிட்டு வந்துடுறேன். சமையல்ல ஒரு கலக்கு கலக்கிட வேண்டியதான். 2 மணி நேரத்துக்கு பிறகு 2 மணி நேரத்துல எல்லாம் சமைச்சு முடிச்சாச்சு. இந்த மாதிரி அம்மா வந்தாச்சு. நீங்களா?
ஆமா மருமவளே நான் தான். ஏ எப்பா, என் மருமவளுக்கு என் மேல என்ன பாசம். ஓடுறது தவறது நீந்துறதுன்னு எல்லாம் பண்ணி வச்சிருக்காளே. அது போடுற முட்டு முத கொண்டு பண்ணி வச்சிருக்காளே. எப்பா என்ன பாசம் என் மருமவளுக்கு. சூப்பர். இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதான். ஏங்க கொஞ்சம் உள்ள வாங்க. இல்ல என்ன வரல. வர போறீங்களா இல்லையா? வாரேன். அம்மான்னு சொன்னீரு. உங்க அம்மான்னு சொன்னீரா?